இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் காத்திருக்கு? முருகப்பெருமான் உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை தரப்போறான்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாரு. தனுசு ராசியை பொறுத்தவரை 9வது ராசியாக நீங்க பிறந்திருப்பதால உங்களுக்கு எப்போதும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் நேர்மறையான பிரகாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க. பயணம் செய்வதிலும் புதிய இடங்களை கண்டறிவதிலும் இருக்கக்கூடிய ஆர்வம் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத பகுதியாக இருக்கும். மேலும் சாகச பிரியர்னே உங்களை சொல்லலாம். மேலும் எப்போதும் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. தாங்கள் நினைப்பதை நேரடியாக வெளிப்படுத்துவீங்க. மேலும் சுதந்திரத்தை தனிச்சையையும் பெரிதும் மதித்து நடப்பீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் கொடுப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு ரகசியம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிக அளவு எளிதில் வெளிப்படுத்த மாட்டீங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப அன்பை கொடுப்பீங்க. தங்களை நேசிப்பவங்களோடு இருக்கவே விரும்புவீங்க. மேலும் எந்தவித பிரச்சனையை தீர்ப்பது ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இல்லைங்க. தன்னிடம் உள்ள அறிவை கொண்டே அதை சமாளித்திடுவீங்க. மேலும் ஒரு செயலை செய்யும் போது நீங்கள் அதை மிகுந்த உற்சாகத்தோடு தொடங்குவீங்க. எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை, படைப்பாற்றல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதிய யோசனைகளை தேடல் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லை, தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒருபோதும் சலிப்பு ஏற்படாது. ஏன்னா நகைச்சுவை எப்போதும் உங்ககிட்ட இருந்தே இருக்குங்க. மற்றவங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் துணிச்சலாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதாலும் இந்த நேரம் எல்லா விதத்திலும் நன்மைகள் காத்திருக்கு. எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இனி அதிகரிக்குங்க. கிரக சேர்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது எதில் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை தரும். பணம் வருவது இனி அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளைங்களோடு இந்த நேரம் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கீழ்நிலையை உள்ளவங்களால நன்மைகள் உண்டு. தேவையான சரக்குகளை கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. மேல் அதிகாரிகளால் நன்மைகள் காத்திருக்கு. பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் அனைத்து இனி விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வளர்த்தீங்கன்னா நல்லபடியாக நடத்த முடியும். கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி உதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இனி இருக்குங்க. கைவிட்டு போன பொருட்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அரசியலில் இருந்தீங்கன்னா புதிய பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற புகழும் பாராட்டும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பார்த்தீங்கன்னா மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாக அனைத்து பாடங்களையும் வெற்றிகரமாக படித்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித சிக்கலாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுடைய பெற்றோர் உடன் பிறந்தவங்க கூட இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வயதை அடைந்தவங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் குலதெய்வத்தை வழிபட்டு தொடங்கக்கூடிய காரியத்தில் எந்தவித தடையும் ஏற்படாது. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் எல்லா முயற்சிகளும் கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். இதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனோதைரியம் பொறுத்தவரை அதிகரிக்குங்க. மற்றவங்களால் வீண் குற்றம் சாட்டப்பட்டாலும் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு நீங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. திடீர் கோபம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் செலவு அதிகரிக்கும்.
உங்கள் கீழே வேலை செய்பவங்களுடைய செய்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லை, நிதானமாக அவங்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் தேடுபவங்களுக்கு வேலை உண்டு. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினருடைய வருகையிற்கு குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவு செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரோடு உண்டாகலாம். கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண்பலி ஏற்படுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபத்தை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். சில விஷயங்களை அமைதியாக இருப்பதன் மூலம் சாதித்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, கலைத்துறையினர் உடல் நலத்துக்கு அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சலை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ரொம்ப பெரிய மாற்றம் காத்திருக்கு. இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கலவையான பலன்களை காத்திருக்கு. உங்களுக்கு உங்கள் வலுவான ஆதாரமாக இருந்து மன மகிழ்ச்சி மனநிலைமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சமநிலையாக இருக்கும். வேலை நிதி தொடர்பான விஷயங்களும் பொறுமை தேவைப்படுது. இருந்தாலும் தாமதங்களும் அழுத்தங்களும் தற்காலிக சவால்களாக உருவாகக்கூடும். சில தொழில்களில் முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கலாம். மற்ற சில துறைகளில் பணிபுரிபவங்க மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடுங்க. தொழில் நடவடிக்கைகள் சாதகமாக இருந்து விரிவாக்கம் மேம்பட்ட நிதி நிலத்தன்மைக்கு ஆதரவாக இனி இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து பொறுப்புகளை நிரப்பட மேற்கொள்ள உதவும். கல்வியில இனி ஒழுக்கமும் கவனமும் அவசியம். ஏன்னா கவனச்சிதறல்கள் தாமதங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும். குடும்பத்தினர் பெரியவங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய ஆதரவு உங்களை மனதளவில் சமநிலையோடு வைத்திருக்க உதவும். அமைதியை பேணி அவசர முடிவுகளை தவிர்த்து தொடர்ச்சியான முயற்சிகளில் கவனம் செலுத்தினாலே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லை, தனுசு ராசிக்காரர்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளிக்குங்க. காதலர் வாழ்க்கை துணையோடு வலுவான உறவு பிணைப்பு பரஸ்பர புரிதலும் இனி உருவாகும். அது மட்டும் இல்லை, பெற்றோர் பெரியவங்களுடைய ஆலோசனைகளுக்கு ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக ஊக்கமளிப்பாங்க. சமூக உறவுகள் மேம்படும். நீங்கள் மதிக்கப்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நெருக்கத்தையும் மன பாதுகாப்பையும் வழங்குங்க. அது மட்டும் இல்லை, நிதி தொடர்பான விஷயங்களை நிலைத்தன்மையின்மை இருப்பதாக உணர்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் வருமான தாமதங்களும் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆபத்தான முதலீடுகள் மற்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நிதி சமநிலை பேண முடியும். அது மட்டும் இல்லை, வேலையில் முன்னேற்றம் சற்று தாமதமாக இருக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும் நிலையில் அங்கீகாரம் குறைவாக இருக்கலாம். தகவல் பரிமாற்ற குறைபாடுகளோ தாமதங்களோ தன்னம்பிக்கையை குறைச்சி பணி திருப்தியையும் பாதிக்கக்கூடும். அரசு தனியார் துறையில் பணிபுரிந்தீங்கன்னா ஆதரவையும் நிலையான முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா டிஓ பொறியாளர்கள் பேராசிரியர்களே அழுத்தங்களை சவால்களையும் சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் மாறி வரக்கூடிய பணிச்சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதும் பொறுமையோடு செயல்படுவதும் ரொம்ப நல்லது. சக ஊழியர்களோடு இந்த நேரம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பாருங்க. தகவல் பரிமாற்ற திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதும் துறையில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய மாற்றங்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதும் உங்கள் போட்டி திறனை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, தொழில் வாய்ப்புகள் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்குது. வாடிக்கையாளர்களின் நல வரவேற்பும் மேம்பட்ட பலன் கொடுக்கவும் வெற்றிகரமான பேச்சுவார்த்தைக்கு வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்குது. உடலில் ஆற்றல் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும். முந்தைய உடல்நல பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இந்த நேரம் உருவாக்கும். சீரான உணவு முறையும் வழக்கமான உடற்பயிற்சியும் போதுமான ஓய்வு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, உடல் வலிமையும் மன தெளிவையும் மேம்படுத்த உங்களை மிக உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு இந்த நேரம் கல்வியில் சில சவால்களை சந்திக்கக்கூடும். பள்ளி மாணவர்கள் கவனம் சற்று குறைய வாய்ப்பிருக்கு. பட்டப்படிப்பு முதுநிலை மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் தேர்வில் அழுத்தங்களை சமாளிப்பதிலும் சிரமங்களை எதிர்கொள்ளலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் தாமதங்களையும் வழிகாட்டுதலின் பற்றாக்குறையும் மந்தமான முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடும். எனவே கல்வி இலக்குகளை அடைய இந்த நேரம் கூடுதல் முயற்சி செய்வது நல்லது.
அடுத்தபடியாக உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் காத்திருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த நேரம் குலதெய்வத்தை வழிபட்டு தொடங்குவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மாற்றங்கள் அதிகளவு காத்திருக்கு. புதிய விஷயங்களை கையாளும் போது பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்கள் வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு ஈடுபடுவீங்க. மேலதிகாரிகளிடம் சமூகமான உறவு நிலை உண்டாகும். சக ஊழியர்கள் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. அடுத்தபடியாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பீங்க. அடுத்தபடியாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்து தருவீங்க. மேலும் இந்த நேரம் தனுசு ராசி நண்பர்கள் வியாழக்கிழமை நாள் தோறும் முல்லை மலர் சாட்சி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்துடுங்க. நீங்களும் தனுசு ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.